பண்டைய காலம் தேவர்கள், முனிவர்கள் மற்றும் அசுரர்கள் பூமியில் நடமாடிய காலம் அது. அந்த காலத்தில் மற்ற அசுரர்களைப் போல அழிவையும் அதிகாரத்தையும் நாடாத ஒரு விசித்திரமான அசுரன் வாழ்ந்தான். அவன் பெயர் கயாசுரன். அவன் போராளி அல்ல. அவன் அதிகாரம் நாடியவன் அல்ல. அவன் தவவான். காடுகளுக்குள், மலைகளின் மற்றியில் ஆழ்ந்த தியானத்தில் கயாசுரன் மூழ்கியிருந்தான். நாட்கள் மாதங்களாக மாறின. மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. அவன் தவம் அவ்வளவு கடுமையானது, பூமி நடுங்கியது, வானம் அதிர்ந்தது. தேவலோகம் கூட அவனது தவ வலிமையை உணர்ந்தது. இறுதியில் பிரம்மதேவன் தானே தோன்றினார். "ஓ கயாசுரா" என்று கருணையுடன் கூறினார். "உன் தவத்தால் நான் மகிழ்ந்தேன். என்ன வரம் வேண்டும்? வேண்டிக்கொள்." அந்த நேரத்தில் உலகம் நினைத்திருக்கும் எந்த வரத்தையும் கயாசுரன் கேட்கவில்லை. அவன் அழிவையும் அமரத்துவத்தையும் அதிகாரத்தையும் ஒன்றையும் நாடவில்லை. அவன் கேட்ட வரம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. "பிரம்மதேவா" என்று தலை வணங்கி கூறினான், "என்னை யாரேனும் ஒரு பார்வை பார்த்தால், அவர்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அவர்களை விட்டு நீங்க வேண்டும்." இந்த வார்த்தைகள் விண்ணுலகத்தை ஒரு நொடிக்கு அமைதியாக்கின. பிரம்மதேவன் சற்று யோசித்தார். ஆனால் கயாசுரனின் தூய மனதை அவர் உணர்ந்தார். "அப்படியே ஆகட்டும்" என்று வரமளித்தார். அந்த நிமிடத்திலிருந்து கயாசுரன் ஒரு உயிருடன் புனித தீர்த்தமாக மாறினான். யாரேனும் கயாசுரனை ஒரு பார்வை பார்த்தாலே அவர்களின் பாவங்கள் நீங்கின. ஆரம்பத்தில் மனிதர்கள் அதில் மிகுந்த பயனடைந்தனர். ஆனால் அசுரர்கள் இந்த வரத்தை தவறாக பயன்படுத்தத் தொடங்கினார்கள். பாவம் செய்துவிடலாம், பின்னர் கயாசுரனை பார்த்தால் போதும் என்று எண்ணினர். பாவம் பெருகியது. தர்மம் மங்கத் தொடங்கியது. இதை பார்த்த தேவர்கள் கவலையில் ஆழ்ந்தனர். பாவம் அழிய உண்டான வரம் இப்போது பாவத்தை வளர்க்கிறது என்று அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனால் கயாசுரன் தீயவன் அல்ல. அவன் தவத்தை விடவில்லை. அவன் நற்குணம் மாறவில்லை. அதனால் தேவர்கள் நேரடியாக அவனை எதிர்க்க முடியவில்லை. அப்பொழுது ஒரு திட்டம் உருவானது. இந்திரன் தலைமையில் தேவர்கள் கயாசுரனை மரியாதையுடன் அணைந்தனர். "ஓ புனித ஆன்மா" என்று இந்திரன் கூறினார், "நாங்கள் ஒரு மிகப்பெரிய யாகம் செய்ய விரும்புகிறோம். அந்த யாகத்திற்கு மிகவும் புனிதமான மேடை தேவை. உன் உடல் புனிதத்தின் உச்சம். அதனால் உன் உடலை யாக மேடையாக பயன்படுத்த அனுமதி தர வேண்டும்." கயாசுரன் அவர்களின் மரியாதையை உணர்ந்தான். ஒரு நொடியும் சந்தேகிக்கவில்லை. "இது உலக நன்மைக்காக என்றால் நான் சம்மதம்" என்று கூறினான். அவன் பூமியில் அமைதியாக படுத்தான். யாகம் தொடங்கியது. மந்திரங்கள் ஒலித்தன. அக்னி பெருகியது. அந்த யாகத்தின் மூலம் கயாசுரன் பூமிக்குள் அடக்கப்பட்டான். அவன் வஞ்சிக்கப்பட்டதை அப்போதுதான் புரிந்து கொண்டான். ஆனால் அவன் கோபிக்கவில்லை. அவன் அமைதியாக ஏற்றுக்கொண்டான். "இது கூட உலக நன்மைக்காக என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்" என்று மனதில் எண்ணினான். இறுதியாக ஒரு வேண்டுகோள் வைத்தான். "நான் அமைந்த இந்த இடம் என்றும் புனிதமாக இருக்க வேண்டும். இந்த இடத்திற்கு வருபவர்கள் முக்தி அடைய வேண்டும்." தேவர்கள் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டனர். அந்த இடமே கயா என்று அழைக்கப்பட்டது. கயாசுரன் தன் உடலால் ஒரு நகரமாக மாறினான். தன் தவத்தால் ஒரு தீர்த்தமாக மாறினான். இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் கயாவில் பிண்டதானம் செய்கிறார்கள். முன்னோர்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள். இங்கு செய்யப்படும் வழிபாடு முக்தி தரும் என்று நம்புகிறார்கள். ஏனென்றால் அந்த நிலத்தில் ஒரு தவவானின் தியாகம் உறைந்திருக்கிறது. உண்மையான தவம் அதிகாரம் தராது, தியாகம் தரும். உண்மையான புனிதம் உயிரை காக்கும், உலகத்தையே காக்கும். அதனால்தான் கயா ஒரு நகரம் அல்ல, ஒரு முக்தி பாதை.